நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு தாங்க கேம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. என்ன செம்ம சாப்பாடுங்க. அவர் பாடுறதை விட ஆடுறவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலுமே ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நிரலியாஸ் மாம். இன்றைக்கி வந்துட்டு என்ன விளாக் பார்க்க போகிறீங்க, ஒரு லாங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. அதோட கண்டினியூஷன் தாங்க இது. அங்கே போகிறதோடு தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அங்கே போய் என்னென்ன பண்ணோம், டான்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு அந்த அதே ஒரே வீடியோவில் வந்துட்டு என்னால் ஃபுல்லாக போட முடியல. அதனால் வந்துட்டு ரெண்டாக பிரித்து போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தாங்க இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கடைசி வரை பாருங்கள். சரி வாங்க, லேட் பண்ணாமல் வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வேறு இருந்துச்சுங்க. இடையில வந்து யாருக்கும் போர் அடிக்கக்கூடாது, எல்லோரும் என்கேஜாக வச்சுக்கணுன்றதுக்காக வந்துட்டு ஹோஸ்டெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்துட்டு ஒரு கோர்வையாக போகும் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு சூப்பராக காலையிலேருந்து ஈவினிங் வர ஈவினிங் நைட்டு வேறு டயர்டாகாமல் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் பரதநாட்டியத்தோடு ஸ்டார்ட் ஆச்சு. இவர் வாய்ஸு லைட்டாக இளையராஜா வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சுங்க. நாங்கள் ஃபுல் ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்தாங்க பார்த்தோம். ஏன்னா எனக்கு கண்ணு பின்னாடி உட்காந்து பெருசாக தெரியவே தெரியாது தூரத்தில் இருக்கிறது. அதனாலேயே வந்துட்டு ஃபுல் ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக ஃப்ரண்ட்டில் உட்காந்தாங்க. லாஸ்ட் வரை உட்காந்துட்டு இருந்தோம், ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்க தலைவர், உறுப்பினர்கள், அப்புறம் வந்துட்டு கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த சங்கத்தில் வந்துட்டு இவ்வளோ செலவாயிருக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இயர்லி வந்துட்டு சந்தா கட்டணுங்க, அது வந்து இவ்வளோ கட்டணும், கேர்ள்ஸ் வந்துட்டு வில்லிங்காக இருக்கிறவங்க வாங்க, கமிட்டி மெம்பராக வாங்கன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸை வந்து நிறைய பேரை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அடுத்தடுத்த ப்ரோக்ராம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசாக நிறைய நேரம்லாம் வந்துட்டு எடுத்துக்கல. பாப்பு பெருசாக அங்கே இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ஓடவே இல்லைங்க, சமத்தாக தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரே ஒரு பாப்பா மட்டும் இழுத்து இழுத்து பாப்பு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நிறைய பசங்க கூட மிங்கிலே ஆகலைங்க, எங்கள் கூடயே தான் சமத்தாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் கேம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க, கொஞ்சம் பெரிய வயசு குழந்தைங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டால் டான்ஸ் பண்ணணும், பாட்டு ஸ்டாப் பண்ணால் வந்துட்டு நிற்கணும். நாங்கள் படிக்கும்போது எங்கள் காலத்தில் வந்துட்டு உயிர் சிலைன்னு விளையாடுவோம், அந்த மாதிரி கேமுங்க. இந்த குட்டி குழந்தைங்கள வந்துட்டு உப்புக்கு சாப்பாடு மாதிரி வச்சுட்டாங்க, பெரிய குழந்தைங்கள மட்டும் கணக்கில் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தான் கேம் கண்டக்ட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பலூனை கையில் கொடுத்துட்டு உங்களால் எவ்வளோ பெருசாக ஊத முடியுமோ ஊதி முடிச்சு போடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் நினச்சோன்னா ஃபஸ்ட்டு யார் பெருசாக ஊதுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சி ஒருத்தவங்க ரொம்ப பெருசாக ஊதிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க அந்த கேம் என்னன்னே தெரிஞ்சிச்சு. கையில் வந்துட்டு இந்த பல்லெல்லாம் குத்துவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குச்சி கொடுத்துருவாங்க. அதை வச்சு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பலூனை வெடிக்க வைக்கணும். அதுதாங்க லாஸ்ட்டில் கேமே வந்துட்டு. நான் வந்து ஸ்டார்டிங்கே தோத்துட்டேன். லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் சுடி போட்டவங்க தான் வந்துட்டு வின் பண்ணாங்க. கேம் முடிஞ்சோன்னா அப்புறம் கேர்ள்ஸு தான் வந்துட்டு ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு டான்ஸு போட்டு அதுக்கப்புறம் தாங்க அடுத்த கேம் போனாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு தாங்க கேம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா 8 பேருங்க, ரெண்டு டீமாக பிரிஞ்சு நின்றுட்டு ஆப்போசிட்டில் வந்து 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு கப்பு வைப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணணுங்க. அந்த ஆப்பிள் சொல்லும் போது கிளாப் பண்ணுறது, தட்டுறது எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க எப்போ டேக் கப்புன்னு சொல்கிறாங்களோ அப்போ அதை கவனமாக வச்சு அந்த கப்பை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு.
இந்த 16 பேரில் 8 பேர் வின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள திருப்பியும் வந்துட்டு ஆப்போசிட் 4 பேராக நிற்க வச்சு அதில் யார் கப் எடுக்கிறாங்கன்னு பார்த்து அந்த மாதிரியும் பண்ணாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, அதில் நவீனவங்க வின் பண்ணாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. நவீனவங்க வந்துட்டு அந்த 4 பேருக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதில் நவீனவங்களும் ஒரு ஆளுங்க. கேர்ள்ஸ் வந்து கேம் முடிஞ்சோன்னு சும்மா டான்ஸ் பண்ண மாதிரி, பாய்ஸுக்குமே வந்து சரி வாங்க எல்லோரும் வந்து ஒரு ஆட்டம் போட்டுப்போங்கன்னு சொல்லிட்டு பாய்ஸுமே வந்துட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இதில் எனக்கு நவீனவங்க ஆடினதாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க ஆடியே நான் பார்த்ததில் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ டக்குன்னு யார்ட்டையும் பேச மாட்டாங்க, இங்கேயும் போய் மிங்கிளாக மாட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சுங்க. அப்பா அதாவது அதனாலேயே நான் வந்து நல்லா நவீனுக்கு மட்டும் ஜூம் போய் அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சேங்க. பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 6th 7th படிக்கிற மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்துட்டு இந்த பென்சிலை வந்துட்டு இந்த உதட்டு மேலே வச்சு கொண்டு வந்து அதில் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கப்புக்குள்ளே போடுற மாதிரி வந்துட்டு பண்ணாங்க. கேம் கண்டக்ட் பண்ணாங்க. அப்புறம் குழந்தைங்களா சேர்ந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நிலையை வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணாங்க. நான் இல்லாமல் ஸ்டேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. சிங்கர்ஸுமே கூப்பிட்டுருந்தனால ஒரு கேமு, கொஞ்சம் டான்ஸு, அப்புறம் கொஞ்சம் பாட்டு, அப்புறம் குழந்தைங்க டான்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு மொத்தமாக பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாங்க. அது மாதிரி அவங்க ஒரு பக்கம் பாடிட்டுருக்கேன், என் பிள்ளை ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்துச்சு. ஒரு குட்டி பாப்பா செம்மையாக பாடினாங்கங்க. பேர் என்னன்னா தெரியலை. இந்த அம்மா அந்த பாட்டு பாடினாங்க. அதுவும் அந்த பல்லவி சரணம்னு சொல்லுவாங்கங்களா, அது மாதிரி சென்ட்ரலேருந்து பாடினாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தாங்க எனக்கே புரிஞ்சிச்சு. அந்த பாட்டை வந்து சிரிச்சுட்டே பாடினாங்க. டைம் போனதே தெரியலைங்க. கடகடன்னு போயிடுச்சு. டைம் 10 மணி 1:15 பக்கம் ஆயிடுச்சு. சரி லஞ்ச் போயிட்டு வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு மேலேங்க ஃபங்க்ஷன் நடக்கிறது ஹாலு, கீழே வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தாங்க டைனிங் ஹால் இருந்துச்சு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, கீழே வந்து டைனிங் ஹாலுங்க. செம்ம சாப்பாடுங்க. சப்பாத்தி, அப்புறம் தயிர் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம்னு சொல்லிட்டு பஞ்சமே இல்லை. நல்லா ஃபுல் கட்டிட்டு வந்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு கொஞ்சம் எனர்ஜி ஆகிட்டோம். அதே ஃபஸ்ட் ரோவில் தாங்க உட்காந்துட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு வந்தாலுமே வந்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி தூக்கம் வர டைம் இல்லைங்களா, நல்லா ஃபுல் கட்டினால தூக்கம் வந்துடும், எல்லாருமே டயர்டாயிருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சரி நம்ம டான்ஸோட போயிடலான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க டான்ஸ்லாம் வந்துட்டு மதியம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்க டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. தனியாக வந்துட்டு டான்ஸர்ஸுமே தனியாக கூப்பிட்டுருந்தாங்க. என்கேஜாக வச்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக, என்கேஜ்மெண்ட்டுமே வருது பாருங்க, என்கேஜாக வச்சுக்கணுங்கிறதுக்காக டான்ஸர் தனியாக கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் நம்ம குழந்தைங்க கொஞ்சம் ஆடுறது, அப்புறம் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி போச்சுங்க. ஆக்சுவலாக அந்த பாப்பா பார்த்திங்கன்னா ஆடிட்டு நல்லா தாங்க ஆடினாங்க. ஆடிட்டு சாக்லேட்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அடுத்து பார்த்தா இந்த பாப்பாவோட அம்மா வந்து பின்னாடி இருந்து சொல்ல ஆடினாங்களாமா. அதனால் வந்து திருப்பியும் அந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது, உனக்கு என்ன தோணுதோ ஆடு, நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், நீ தப்பாக கூட ஆடு, ஆனால் பார்த்து ஆடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பியுமே அந்த பாப்பா வந்துட்டு இதே சாங் போட்டு அம்மாவை பார்க்காம ஆடணும்னு சொல்லிட்டு ஆட வச்சாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கான ஒரு கேம் தாங்க. பார்த்தாலே தெரியும், அந்த பாலை எடுத்து வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக மாற்றி அங்கே ஒரு கூட மாதிரி இருந்துச்சுங்க, அதுக்குள்ளே போடணும். 2 டீமாக இருந்தோம். அதில் எங்களுக்கு ஆப்போசிட் இருந்த டீம் தாங்க நிறைய பால்ஸ் போட்டு வின் பண்ணாங்க. பொண்ணுங்களுக்கு தனியாக கேம், பசங்களுக்கு தனியாக கேம், குழந்தைங்களுக்கு கேம் தனியாக விளையாண்டுட்டு சரி அம்மா பசங்களை சேர்த்து ஒரு கேம் விளையான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து சும்மா நாங்கள் போய் ஒரு சாங்கை போட்டு ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தாங்க ரியல் கேமே ஸ்டார்ட் ஆச்சு. கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு சொன்னால் ரைட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு சொன்னால் லெஃப்ட்டில், வாட்டர் மெலன் சொன்னால் மிக்ஸு மாதிரி சுற்றணும், இந்த மாதிரி தான் கேம் நடந்துச்சு. நவீனவங்க அதை எடுக்கவே இல்லை.
எப்படியோ வந்துட்டு நானும் பாப்பாவும் கலந்துக்கிட்ட கேமில் வின் பண்ணிட்டோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. இருந்தாலே நான் தான் என்ஜாய் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த கேம் கூப்பிட்டாலும் சரி நானும் வரேன் வாலண்டியராகவே போகிறதுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இந்த கம்பு இந்த யோகா பண்ணுறவங்க அப்புறம் இந்த சிலம்ப கற்றுக்கிட்ட குழந்தைங்களாம் இருப்பாங்களா அவங்களாம் கொஞ்சம் அவங்க திறமையை காட்டுக்கணும்னு சொல்லிட்டு சிலம்பம் சுற்றிட்டு இருந்தாங்க. சிலம்பு சுற்றுறவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேனரில் தாங்க போய் குத்திட்டு வருவானுங்க. அப்புறம் பக்குனே இருக்க ஒரு வேலை கிழிச்சு தள்ளிடுவானுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சிங்கர்ஸை கூப்பிட்டு குத்து சாங் வேணுமா மெலோடி சாங் வேணுமான்னு கேட்டாங்க. எங்களுக்கு குத்து சாங்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களா கூப்பிட்டு ஆட வச்சு பாடிட்டு இருந்தாங்க. சாங் வந்து அவங்க டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே ஒருத்தவங்க பால்கனிலேருந்து செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழே நானுமே உட்காந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி நீங்கள் 2 பேரும் வாங்க 2 பேரும் வந்துட்டு ஸ்டேஜ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாட்டு வந்து அவங்க தாங்க சூஸ் பண்ணாங்க இந்த பாட்டு. அப்புறம் இது வந்து பாய்ஸ்க்கான டைம். இப்படி இந்த பொசிஷன்ல நிக்க போறோம். யாரு ரொம்ப நவீன் அவங்க வந்துட்டு 3rd or 4th வந்துட்டு அவுட் ஆகிட்டாங்க. முடியல அவங்களால. லாஸ்ட்டாக வந்து 3 பேர் இருந்தாங்க. அதுலேயும் ஒருத்தர் அவுட் ஆகிட்டாரு. மிச்சம் 2 பேர் இருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஃபுல்லாமே வந்துட்டு 2 பேரை வின்னராக அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லா கேம்லேயும் பார்த்தா 2 பேர் 4 பேர் இந்த மாதிரி தான் கேம் வின் பண்ணாங்க. ஒருத்தர்னு சொல்லிட்டு நிறையா கேமை வந்துட்டு ஒருத்தர் தான் வின்னர் சொல்லவே இல்லை. இதுக்குமே சரி 2 பேருக்குமே கொடுத்துடலான்னு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த 2 பேருமே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு காலை கீழே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நின்றுட்டே இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா இந்த எதுக்குமே கலந்துக்காமல் ஓரத்துலேயே உட்காந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, கிளாப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்கள எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீங்கள் விளையாண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபுல்லாக வந்துட்டு கேம் விளையாட வச்சாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த செங்கலை வந்துட்டு யார் ரொம்ப நேரம் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அதுதாங்க கேமு. ஒரு சாங் போட்டு ஆடுங்கன்னா இஷ்டத்துக்கு ஆடலாங்க. ஆனால் ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறத மனப்பாடம் பண்ணி அந்த இந்த லைனுக்கு இந்த ஸ்டெப்பு தான் குழந்தைங்க ஆடுறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க பெரிய விஷயம். எனக்கு ஒரே ஆசை ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு பாப்பாவை வெளியே ஆட வைக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அதை மெமரைஸ் பண்ணி ஆடினாங்கங்க. அதுதாங்க பெரிய விஷயமாகவே இருந்துச்சு. அடுத்து ஒரு பையன் வந்தாங்க. இவ்வளோ நேரம் ஆடின குழந்தைங்கள அள்ளி சாப்பிட்ற மாதிரி அந்த பையன் இந்த பையன்தாங்க. இவங்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் தம்பி என்ன பாட்டுக்கிட்ட ஆட போகிறேன்னு கேட்டதுக்கு ஜமால் ஜமால்னு சொன்னாங்க. என்னடா ஜமால் ஜமால்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஆனால் இவ ஆடின பிறகு தாங்க புரிஞ்சிச்சு. ஸ்டேஜ் ஃபியரே இல்லாமல் ஆடினாங்க, அதுவே பெருசாக இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு என்ன பாட்டு தெரியுமா சூட் ஆகுங்க, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு. ஆக்சுவலாக அவனுக்கு இந்த பாட்டு தான் செட் ஆகும், மாற்றி சூஸ் பண்ணிட்டான். இந்த தம்பி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் சாங் இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரெண்டிங் சாங்கெலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு சாங் வந்து ஒரு பீட் இருக்கும் ட்ரெண்டிங்காக, அதெல்லாம் போட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நல்லா தான் இருந்துச்சு. இந்த தம்பி வந்து திருக்குறள் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி தாங்க ஸ்டேஜுக்கு வந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. என்னடா பாடுறாங்கன்னு பார்த்தா திருக்குறளுக்கு முன்னாடி ஸ்லோகம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்கங்க.
இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு பாப்பு சாப்பிட்ட மயக்கத்தில் தூங்கிட்டாங்கங்க. பக்கத்துலேயே ஒரு ரூமில் வந்துட்டு மண்டபம்ன்றாங்க, 2-3 ரூமெல்லாம் இருந்துச்சுங்க. கீழே 2 ரூமு, மேலே 2 ரூம் இருந்துச்சு. பாப்பா வந்துட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு பெட்டில் போட்டு விட்டேன், தூங்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் அப்படின்ற சீரியலில் வந்து தனம்ன்ற கேரக்டருக்கு வந்துட்டு அண்ணாவை நடிச்சிருப்பாங்க. அவங்களையுமே வந்துட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்ருப்பாங்க போலங்க. அவங்களுமே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பாட்டு பாடிட்டு போனாங்க. அவர் பாடுறதை விட ஆடுறவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு. பாட்டு முடிஞ்சாலும் சரி டான்ஸர்ஸை கூப்பிட்ருவான்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கங்க. டீ காஃபி, டீ வேணும் டீ, காஃபி வேணும் காஃபி, அப்புறம் வந்து ஒரு வெஜ் பப்ஸ் வந்து கொடுத்தாங்க. முடிஞ்சாலும் சரி ஒரு பாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு சிங்கர்ஸ் வந்தாங்க. இவர் வந்துட்டு இளையராஜா அவங்க வாய்ஸ் மாதிரி இருந்துச்சுங்க. அவங்க வாய்ஸு அவர் பாடின பாட்டையே வந்து பாடினாங்க. கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் சேமாக தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு கேம் மாதிரி போயிடலான்னு சொல்லிட்டுங்க. கேமுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஃபன்னாங்க. இவங்க வந்துட்டு கண்ணை ரிமூவ் பண்ணுறப்ப வந்துட்டு அவங்க ஃபோனெல்லாம் வாங்கி நேராக வச்சுட்டு அவங்கள சும்மா அந்த ஃபோனை வந்து மிதிக்காமல் நீங்கள் வந்து கேட்வாக் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரையல் பண்ண வச்சாங்க. ட்ரையல் பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்ணெல்லாம் வந்துட்டு கர்ச்சீஃப் வச்சு க்ளோஸ் பண்ணனா ஃபோனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கங்க. ஆனால் அவங்க வந்து ஃபோன் இருந்தால் எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி நடந்து போனாங்க. பார்க்குறதுக்கே வந்துட்டு ஃபன்னாக இருந்துச்சு. அவங்கள வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் இருக்குதுன்னு நினச்சி எல்லாருமே நடந்து போனாங்க. கர்ச்சீஃப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு அங்கே ஃபோனே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த கேட் வாக் முடிஞ்சோன்னா திருப்பியுமே கேர்ள்ஸுக்கு ஒரு கேம் வச்சாங்கங்க. பாலை வந்துட்டு ஒரு 8 பேர் பக்கம் 2 பக்கம் நின்றுட்டு பாலை வந்துட்டு மாற்றி மாற்றி ஓடி வந்து முன்னாடி நிற்கணும். அதில் ஆரம்பித்தவங்களே வந்து நிற்கிறாங்களோ அவங்க அந்த டீம் தான் வின்னுன்னு சொல்லிட்டு அந்த கேம் வந்து நவீன அவங்க வீடியோ எடுக்கவே இல்லை. அதுலேயுமே வந்துட்டு நான் விளையாண்டதுக்கு ஆப்போசிட் டீம் தாங்க வின் பண்ணாங்க. இருந்தாலுமே வந்துட்டு இந்த கேம் முடிஞ்சோன்னா பாட்டை போட்டு ஆடிட்டு கிடந்தோம். டான்ஸர்ஸோட லாஸ்ட் டான்ஸ் இதுதாங்க. இதோட வந்துட்டு அவங்களுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி 6:15 பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே வந்துட்டு இந்த மிமிக்ரி அப்புறம் வந்துட்டு மேஜிக்கெல்லாம் பண்ணி காட்டினாங்க. இந்த அண்ணா வந்து எங்கள் பக்கத்தில் தாங்க உட்காந்துருந்தாங்க. அப்போல்லாம் தெரியவே இல்லை இவங்க மிமிக்ரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருந்தோம். எங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. அப்போல்லாம் தெரியவே இல்லை. ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இவங்க மிமிக்ரி பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த சங்கத்தோட பேரை கேட்கும் போது இன்டர்நேஷனல் வரைக்கும் நம்மளோட பேரை பரவாயில்ல நடக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு மேஜிக் ஷோ மாதிரி பண்ணாங்கங்க. இவர் வந்துட்டு விஜய் படம் மெர்சல் படத்தில் வந்துட்டு விஜய்க்கே வந்துட்டு இந்த மேஜிக்கில் இருக்கிற லாஜிக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களாமா. நிறைய வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு கலக்க போவது யார், நிறைய பொதிகை மக்கள் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்களாமா. இவர் வந்துட்டு பண்ணதுலேயே வந்துட்டு இந்த சேரை தூக்குனது தாங்க
அது வந்துட்டு மேஜிக்காக இருந்துச்சு. மித்ததெல்லாம் கூட கொஞ்சம் கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம குழந்தையாக இருக்கும்போது ரசிப்போம், மூளை வேலை செய்யாது. இப்போல்லாம் வந்துட்டு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் லாஜிக் நிறையா யோசிப்போம். பட் வந்து இந்த சேரை தூக்குனா நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிச்சுங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த 10th 12th நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு லைனாக வர சொல்லி ஃபஸ்ட்டு வந்து 12th அப்புறம் 10th சொல்லிட்டு லைனாக ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த 10th 12th வந்து ஷீல்டு கொடுத்து முடிச்சோன்னா அடுத்து வந்து இந்த நிறையா கேம்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அதில் வின் பண்ணவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் பாப்புமே சேர்ந்து ஒரு கேமில் வின் பண்ணாங்க, அதுக்கு கிஃப்ட் வாங்கினோம். அப்போ நான் நல்லா எனர்ஜியாக வந்து டான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் நிரலியை வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாங்கங்க. அந்த டிராயிங்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அப்படிலாம் நீங்கள் இல்லை, டிராயிங் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு தட்டு கொடுத்தாங்களா, நாங்களும் வந்துட்டு நிரலியாகவும் டிராயிங் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களுமே லைனில் நின்று ஒரு தட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்டு சேர்த்துட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:15 பக்கம் ஆயிடுச்சுங்க. சரி லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணிக்கலாம், கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து பாய்ஸ் எல்லாம் தனித்தனியாக வந்து டான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. செம்ம ஆட்டோங்க, என்னன்னே தெரியலைங்க. அந்த டான்ஸுன்னு வந்துட்டு இந்த ஓரமாக நின்னாடுறது பின்னாடி நின்னாடுறது அப்படிலாம் ஆடலைங்க, சென்டராக நின்று ஆடினாதாங்க மனசே ஆறுதலாக இருந்துச்சு. நல்லா செம்ம ஆட்டோங்க, எல்லா கேர்ள்ஸுமே சேர்ந்து. லாஸ்ட்டில் பார்த்தா பாய்ஸ் வந்துட்டு இவனுங்க நிறுத்துகிற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே தான் பாய்ஸ்லாம் போய் ஆடிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் ஆடினாங்களா, அவங்க கூட வந்துட்டு பாய்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சரி கேர்ள்ஸுக்கு தனியாக ஒரு சாங் போட்டு கொஞ்சம் நேரம் ஆடட்டும், அப்புறம் பாய்ஸ் ஆடட்டும் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃபுல்லாக டைம் நாங்களே எடுத்துக்கிட்டோம். பாவம் பசங்க பின்னாடி போய் தாங்க அண்ணாஸ்லாம் வந்துட்டு ஆடிட்டு இருந்தாங்க குழந்தைங்க கூட. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோல் ஃபங்க்ஷன்லேயே வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண நான் மட்டும்தாங்க இருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏதோ வந்துட்டு என்னை வந்து நீ பண்ணுடான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்ட மாதிரி இருந்துச்சு. நவீனங்களும் பெருசாக வந்து அப்டேஷன் எதுவும் சொல்லவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு வாங்க ஆடலாம், ஆட தெரியுதோ இல்லையோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மையாக ஆடிட்டு இருந்தோம். ஆடி முடித்தோன்னா எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்குது, நல்லா எனர்ஜியாக ஆடினீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்கங்க. ஆக்சுவலி எனக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் கூட தெரியாதுங்க. நான் வந்துட்டு சரி ஃபங்க்ஷன்னா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். ஆனால் வரும்போது வந்துட்டு எல்லாருமே என்ன டைனிங் ஹாலுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிட போனோமா, எல்லாருமே வந்துட்டு நல்லா ஆடினீங்க, எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, நல்லா வைப்பாதுன்னு சொல்லும்போது ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதான் சொன்னேன், நீங்கள் என்ஜாய் பண்ணதை விட நான் தான் என்ஜாய் பண்ண சொல்லி நீங்கள் ஹோல் டே செம்ம என்ஜாய் பண்ணுங்க, லைஃப்பில் மறக்கவே முடியாது. இதனாலே வந்துட்டு நெக்ஸ்ட் இயரும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்க.
சாரீ கட்டிட்டு போனது தாங்க ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டே போவே இல்லையா, அதோட தான் ஒரு டே ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தேன். எல்லாருமே சொன்னாங்க ஏன் சாரீ கட்டிட்டு வந்தேன், சுடிதார் போட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாதுங்க, நீங்களாம் சாரீ கட்டிட்டு வரலான்னு கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா. நாங்களுமே 2 வருஷம் அப்படி தான் வந்தோம். ஆனால் அந்த டைம் குழந்தைங்கள வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல, நீ நெக்ஸ்ட் டே வந்து சுடிதார் போயிட்டு வா அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து சாரீ கட்டிட்டு ஹோல் டே நாளாக இருக்கிறதே பெரிய விஷயங்க. ஆனால் அந்த ஹோல் டே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தேன். அந்த சாரீ தான் கட்டியிருக்கோன்ற ஒன்று இதே இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேங்க. சரி போதும்னு சொல்லிட்டு டிஜே வந்துட்டு ஆஃப் பண்ண போகிறப்ப இந்த சாங் ஓடிச்சா, சரி முடிச்சுக்கலான்னு பார்த்தா திருப்பியும் ஐயோ எனக்கு பிடிச்ச பாட்டு நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்க ஐயோ அப்பா இந்த புள்ள நிறுத்துற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் ஆட ஆரம்பிச்சிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் வந்து நான் ஸ்டாப்பாக ஆடிட்டு கிடந்தோம். லாஸ்ட்டாக வந்து ரமணன் சார் தாங்க ஸ்டாப் பண்ணாங்க. இந்த பிள்ளைங்க நிறுத்துற மாதிரி தெரியல, விட்டால் நைட்டு ஃபுல்லாக ஆடுங்க, அவன் வீட்டுக்கு போகணும், காலையிலேருந்து உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போதும்னு சொல்லிட்டு டிஜே கிட்ட வந்து கட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நாங்கள் திருப்பியுமே பாட்டு போட சொல்லிட்டு இருந்தோம். சரி போதுமா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அதோட வந்து ஸ்டாப் பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் நேராக வந்து டைனிங் ஹாலுக்கு போயிட்டோங்க. பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி நிறைய இருந்துச்சுங்க. ஆனால் வந்துட்டு பெருசாக பசியே ஆகவே இல்லை, ஏதோ தும்முனே இருந்த மாதிரி இருந்துச்சு. 7:30க்கெலாம் சாப்பிட போயிட்டோம். எப்போவுமே 9 மணி பக்கம் சாப்பிட்றவங்க 7:30க்கெலாம் சாப்பிட்டா பசிக்காது இல்லைங்களா, அதனால் அளவாக மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பாப்பா அது நம்ம வண்டி இல்லை பாப்போம். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து ஒன் டே நடந்ததை டைமுக்குள்ளேயும் போடணும், நடந்த எல்லாத்தையும் வந்து போடணுன்றப்போ கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி எடிட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வீடியோவாக போட்டாச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அந்த டே வந்து. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இருக்கிறது ஒரு லைஃப்ங்க, இருக்கிற விட ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும், அவ்வளோதான். சரிங்க, அதோட வீடியோ முடிஞ்சிச்சா, அவங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போயிட்டு வரோம், பாய்.